நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. இதோடைய மையப்பகுதியில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அதோடைய பேர் தான் செகிட்டேரியஸ் ஏ ஸ்டார். ஸோ இதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரின்னு சொல்லப்படுற ஒரு டிவைஸ் மூலிமா தொடர்ந்து இந்த பிளாக் ஹோலை கண்காணிச்சதில் வந்து நம்மளுக்கு இதோடைய ஸ்பீடு இருக்குல்ல, அந்த சுற்றுற ஸ்பீடு வந்து ரொம்பவே மேக்ஸிமமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா பிளாக் ஹோலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி அதிகமாக சுற்றுறதுனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 4th டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் டைம் வந்து இந்த ஒரு பிளாக் ஹோல் கிட்ட மொத்தமாக 0 ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு. அது கூடயே இந்த சுற்றுறதை வந்து நம்ம ஒரு பேட்டர்னாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது கடைசியில் வந்து ஒரு ஃபுட்பால் வடிவத்தில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்சர்வேஷனாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாக் ஹோலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து அதோடைய மாஸ் வெயிட்டு, இன்னொன்று வந்து அதோடைய ஸ்பின்னிங் ஸ்பீடு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பிளாக் ஹோல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கான ரிசர்ச்சும் பெரிய அளவில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.